டிரினிடாட் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் டிரினிடாட் டொபாகோ என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. திருக்குறளை மேற்கோள் காட்டி இரு நாட்டின் நட்புறவு வலிமையாக இருப்பதாக பெருமிதம். ஜூன் 30ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதியாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என்பது வெறும் வதந்தி. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண் அக்டோபர் 1 முதல் நடைமுறை. 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே நடைமுறைக்கு வருவதாக அரசாணை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பொது தொழில்நுட்ப சேவை மையம் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. உதவி மக்கள் தொடர்பு பணிக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தகுதி உள்ளவர்களை நியமிக்க இபிஎஸ் வலியுறுத்தல். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமனம் செய்யாமல் திமுக ஐடி அணியை சேர்ந்தவர்களை நியமனம் செய்வதாக குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக தவிக தலைவர் விஜய் அறிவிப்பு. கூட்டணி குறித்த முடிவை எடுக்கும் அதிகாரத்தையும் விஜய்க்கு வழங்கி செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தவிக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கூட்டணி என்றால் தவிக தலைமையில் மட்டுமே. திமுக பாஜகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என விஜய் உறுதி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தவிக செயற்குழுவில் தீர்மானம். நீர்நிலைகளை அழித்து விமான நிலையம் அமைப்பதை ஏற்க முடியாது என விஜய் பேச்சு. திமுக வர வேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் திட்டவட்டமாக கூறிய நிலையில் நைனா நாகேந்திரன் கருத்து. திருப்புவனம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக 3வது நாளாக 8 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை. பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய நீதிபதி. வரதட்சணை கொடுமையால் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். ரித்தன்யாவின் மாமியாரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். வேளச்சேரி புறநகர் ரயில் நிலையத்தில் உள்ளரங்கு விளையாட்டு திடல். ஒப்பந்த புள்ளி கோரிய தெற்கு ரயில்வே. சென்னையில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதை வேறு நபர்களுக்கு லீஸுக்கு விட்டு கோடிக்கணக்கில் மோசடி. 3 கோடி ரூபாய் பணத்தை பெற்று 46 பேருக்கு மேல் ஏமாற்றிய நீலாங்கரையைச் சேர்ந்த பெண் கைது. பெரம்பலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பேருந்தில் ஓட்டுநர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. முன்கூட்டியே பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை திருவிக நகரில் காலையில் திருமணம் செய்த இளம்பெண் மதியம் காதலனுடன் ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. மணப்பெண் ஓடியதால் மாலையில் நடைபெற இருந்த திருமண வரவேற்பு நிறுத்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் காட்டு பன்றிகளை விரட்டிய போது துப்பாக்கி குண்டு பாய்ந்து விவசாயி படுகாயம். நாட்டு துப்பாக்கியுடன் காட்டு பன்றிகளை விரட்டிச் சென்ற போது தடுமாறி கீழே விழுந்ததால் விபரீதம்.
சென்னை ஐயப்பாக்கத்தில் மண்டபத்தில் தவறவிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை மேலாளரிடம் ஒப்படைத்த பணிப்பெண்ணின் நேர்மையை பாராட்டி அரை பவுன் மோதிரத்தை பரிசாக வழங்கிய நகையின் உரிமையாளர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கும் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா. பக்தர்கள் வருகைக்கு இடையூறாக அமைந்திருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். மணிப்பூரில் வெடிகுண்டுகள், கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்ட 203க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. உத்தரகண்ட் மாநிலம் சாமாலி பகுதியில் பத்ரிநாத் செல்லும் சாலையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதி. காசாவில் உதவி மையத்தில் உணவுப் பொருள் வாங்க குவிந்த மக்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு. கடந்த ஒரு வாரத்தில் 613 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் அதிர்ச்சி தகவல். TNPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு திண்டுக்கல் முன்னேற்றம். 2வது குவாலிஃபயர் போட்டியில் சேப்பாக்கை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது திண்டுக்கல். பர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்புக்கு 64 ரன்கள் எடுத்துள்ள இந்தியா 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் 244 ரன்கள் முன்னிலை. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.